வெல்கம் டு ஆளுங்க. நம்ம மாட்டுப்பண்ணை விலாக் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாமினி வந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சரியாயிட்டாங்கங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, நம்ம எப்படியெல்லாம் சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுப்பண்ணையோட காலைப்பால் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சுங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி பால் ரேட்டு கம்மியாயிட்டனால நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம மாட்டுப்பண்ணையோட லாஸ்ட் வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் நம்ம முழுமையான பதிவு இருக்க போதுங்க. வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இவங்க தாங்க யாமினி. இவங்க ஹெச்அப் அப்படிங்கிறதுனால நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ஓவர் ஹீட் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து தாங்கலைங்க. இவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ கறவை மாடுகளுக்கு வந்து பெரும்பாலும் வர்றது வந்து மடியில் வந்து கொப்பளம் வரும். நம்ம வந்து மருந்து போட்டோம் அப்படின்னா சரியாயிரும். இவங்களுக்கு வந்து மடி ஃபுல்லாக வந்து மடி அம்மை மாதிரி வந்துருச்சுங்க. நிறையவே இருந்துச்சு. நம்ம வந்து அதுக்கு வந்து சோத்துக்கத்தலை, கோவாத்தலை, மஞ்சள் பொடி இதெல்லாம் நம்ம போட்டுவிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கமெண்டில் ஒரு சகோ சொன்னாங்க, வேப்பந்தலை மஞ்சள் பொடி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் அடுத்து போட்டோம். அதுவும் ரிசல்ட் நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டே வந்தாங்க. திடீர்னு வந்து இவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு. நம்ம ஃபீவருக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்னா, வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிளகுங்க, சீரகம், வெத்தலை இதை நாளையுமே அரைச்சி அவங்களுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஃபீவரை கம்மியாயிடுச்சுங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன, இவங்க வந்து ஆள் வந்து இளச்சாப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாதுப்பு அப்படிங்கிறத வாங்கி கொடுத்தோம். ஒரு காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, மண்ணவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மண் சாப்பிடும்போது நம்ம வந்து மருத்துவர் சாரை கேட்டதுக்கு இவங்க வந்து பாஸ்பர சத்து கம்மி, அதனால தான் மண்ணை சாப்பிட்றாங்க, நீங்கள் தாதுப்பு கொடுத்தீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து தாதுப்பு வந்து கொடுத்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டேஸ் கழித்து வந்து மண்ணை சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நம்மளும் வந்து சரி சத்துள்ளது ஏதாவது நம்ம தோட்டத்தில் இருக்கிறத வந்து கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குதுங்க கருவேப்பிலை, நம்ம அதை கொடுத்தோம். அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 3 டேஸ் வந்து ஒவ்வொன்றா மாற்றி கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து சோத்துக்கத்தாழை, அதுக்கப்புறம் பெரும்பாலும் வந்து கீரை வகைகள் ஒவ்வொன்றா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருவேப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3-4 டேஸில் வந்து நம்ம அவங்க மண் சாப்பிட்ற குறைஞ்சிச்சுங்க. நம்ம கருவேப்பிலை கொடுத்தனால தான் மண் சாப்பிட்ற நின்றுச்சா அப்படின்னா அது என்னன்னு தெரியாதுங்க. நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து நின்றுச்சு. ஸோ பெரும்பாலும் மாடுகளுக்கு வந்து சத்து பற்றாக்குறை வந்து தாதுப்பு கண்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த மண் சாப்பிட்ற ப்ராப்ளம் வந்து வராதுங்க. இப்போ வந்து பாஸ்பரஸ் சத்து அதிகம் எதில் இருக்குது அப்படின்னா, பூசணி விதையில் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து கொடுக்கலாம். இப்படி வந்து நம்ம ஒவ்வொன்றா அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து மாட்டுப்பண்ணையோட காலைப்பால் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 வீக் முன்னாடி வந்து 1.5 கேன் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 1 கேன் தாங்க வந்துட்டுருக்கு. இப்போ யாமினி வந்து பழைய பால் தர்றாங்களா அப்படின்னா இல்லைங்க, பழைய பாலோட 1 லிட்டர் கம்மியாக தான் தர்றாங்க. இப்போ கன்றுயிண்ட மாடுகள் வந்து எல்லாமே 1.5 மாதம் 2 மாதம் இப்படி ஆயிடுச்சு. நம்ம சிலிப்பிக்கு வந்து இன்ஜெக்ஷன் கூட போட்டாச்சு. இதனால நம்ம மாட்டுப்பண்ணையோட காலைப்பால் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சிந்து பைரவி கண்ணி இன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பால் ரேட்டு கம்மியாயிட்டனால நம்ம வந்து நெய் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். அதுக்காக சோதனை முறையில் மாதிரி நம்ம வந்து ட்ரையலுக்காக சும்மா ஒரு 1/2 லிட்ரு 1 லிட்ரு இப்படி வந்து நம்ம வீட்டு தேவைக்காக கொஞ்சமாக வாங்கி நம்ம எப்படி வெண்ணெய் எடுக்கிறது, எவ்வளோ வெண்ணெய் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் மாதிரி நம்ம டெய்லியும் தினமும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நம்ம இதே பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெண்ணெய் இப்படிங்கிறது இது தாங்க நம்ம கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து சேல் பண்ணும்போது நம்ம வந்து விறகடுப்பில் தான் நம்ம வச்சுட்டு நம்ம மண்பானையில் நம்ம வந்து பால் காய வச்சு மண்பானையிலேயே நம்ம வந்து அந்த இதோட பெரிய சிலிப்பி நம்ம வாங்கி நம்ம சிலிப்பி எடுத்து நம்ம வந்து சேல் பண்ணலான்னு இருக்கோம். பார்ப்போங்க, அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து வீடியோவில் போடுறோம். இப்போ வந்து நம்ம எடுத்ததில் வந்து 1 லிட்டர் பாலுக்கு நம்ம வந்து சிலிப்பி மாட்டோட பால் மட்டும்தான் நம்ம வச்சுருந்தோம். 1 லிட்டர் பாலுக்கு 35 மில்லி அப்படிங்கிறது நெய் நமக்கு கிடைச்சிது. ஒவ்வொரு மாட்டோட அந்த ஃபேட்டை பொறுத்து நமக்கு வந்து நெய் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். நாட்டு மாடுகள் அப்படின்னா கொஞ்சம் வந்து கூட குறையா வருங்க. இதுதான் நம்ம வந்து செலிப்பிட்டிருந்து எடுத்தது. ஸோ 1 லிட்டர் பாலுக்கு நம்ம வந்து 35 மில்லி அப்படிங்கிறது நெய் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம நெய்யை வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்ட்டு கமெண்டில் போடுங்க. இதை பார்த்த சகோதரர்கள், நம்மளும் வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறது என்ன எது நம்மளுக்கு இன்னும் வந்து முழுமையாக வந்து ஐடியா கிடைக்கல. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கனால அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பால்கோவம் பண்ணி வந்து சேல் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கான ப்ராசஸ் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு திங்ஸாக நம்ம வந்து இரும்பு வடை சட்டி, இரும்பு கரண்டி இப்படி வாங்கணும். அதே மாதிரி நம்ம வந்து நெய்க்கு வந்து நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னா, மண்பானை மூடி, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதோட கொஞ்சம் பெரிய சிலிப்பி, கயிறு இப்படி நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம பார்ப்போங்க. கண்டிப்பாக ஒரு விவசாயி வந்து வியாபாரியாக மாறினா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு விவசாயியாக தொடர்ச்சியாக இருக்க முடியும். அதனால நம்ம வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போங்க அடுத்தடுத்து. இப்போ வந்து நம்ம வீடியோவோட நிறைவு பகுதி அப்படிங்கிறது வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மாட்டுப்பண்ணையோட லாஸ்ட் ஒர்க் அப்படின்னா ஒரு 8 மணிக்கு முடியுங்க நம்ம லாஸ்ட்டு வேலை அப்படின்னா, அந்த நாளோட லாஸ்ட்டு வேலை. நம்ம வந்து ஒரு 6 மணி போல் தீவனம் அறுத்துட்டு வந்து போட்டுருவோம். அதில் கொஞ்சம் நம்ம வச்சுருப்போம். ஸோ 8 மணிக்கு நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டுப்பண்ணையோட வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு.
லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.